சீதாராம் யெச்சூரி மறைவை தொடர்ந்து அக்கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய குழுவின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் செயல்படுவார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. மதுரையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் அகில இந்திய மாநாட்டில் புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யும் வரை பிரகாஷ் காரத் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என்று டெல்லியில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முடிவு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லியில் காட்டாட்சி நடைபெறுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. நாட்டின் தலைநகரில் மக்கள் பீதியில் உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசு நிவாரணத் தொகை வழங்கவில்லை என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தேர்தலின் போது மட்டும்தான் பாஜக தலைவர்களுக்கு மேற்கு வங்க மாநிலத்தின் நினைவு வருவதாகவும் மற்ற நேரத்தில் மறந்து விடுவதாகவும் விமர்சனம். ஜம்மு காஷ்மீரில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேடையிலேயே மயங்கி விழுந்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உடல்நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டை தொழில்துறையில் பிரதமர் மோடி உயர்த்தி உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவோ ஆவதால் எந்த பலனும் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் சாடல். தமிழகம் மது இல்லாத மாநிலமாக மாறாது என்றும் கருத்து. ஒருவர் மீது வழக்கு இருந்தால் அவர் அமைச்சராக முடியாது என்ற நிலை இருந்தால் பாஜக அனைவர் மீதும் வழக்கு போட்டுவிடும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பதிலடி. ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி மலைப்பகுதிகள் மற்றும் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு கருத்து கேட்கும் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இஸ்லாமிய தலைவர்கள் பங்கேற்பு, SDP உள்ளிட்ட கட்சி மற்றும் அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்று EPS குற்றச்சாட்டுக்கு ஜவாஹிருல்லா மறுப்பு தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியாவே கண்டிராத மாற்றத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்படுத்தி உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாராட்டு. பொறாமை காரணமாகவே விமர்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. நேபாளத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் 4 லட்சம் பேர் பாதிப்பு. 300 வீடுகள் நீரில் மூழ்கியது. காட்மாண்டுவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 170 பேர் உயிரிழந்ததாக அச்சம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.